அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிஎன்எம்ஏடபிள்யூஎஸோட 2025ஓட சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூட ஸோ எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம நாளைக்கு போறவங்களுக்கு என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் இன்ட்ரோ, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்றப்ப ஸோ நீங்க சொல்றத வச்சுதான் அவங்க வந்து கொஸ்டின்ஸே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட நேம் வந்து சப்போஸ் யூனிக்யூவா ஒரு தலைவர்கள் பேர் மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அவங்கள பத்தி கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படியே அதுக்குண்டான காரணங்கள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எந்த இதில் இப்போ ஏதாச்சும் ஸ்பெஷலைஸ்டான ஊர், இப்போ மதுரை, திருச்சி, அப்போ திருச்சியில் என்ன ஃபேமஸ், மதுரைனா மதுரையில் என்ன ஃபேமஸ், ஸோ அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, அதோட முனிசிபாலிட்டி, ஸோ நகராட்சியா மாநகராட்சியா, அதோட மாநகராட்சியோட ஆணையர் யாரு, அந்த மாதிரி கொஸ்டின், ஜென்ரலா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ன்றப்ப சுகாதாரம் சார்ந்த உங்களுக்கு இது, அப்போ உங்க இதுல எந்த மாதிரி சுகாதார திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு, இப்ப ரீசெண்ட் அப்டேட் என்ன, ஸோ உங்களுக்கு அதிக மாதிரி பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு அதோட ஆக்டை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன, அதாவது சட்டங்கள், சுகாதார சட்டங்கள், திட்டங்கள் என்னென்ன இருக்கோ அதை பத்திலாம் கேட்டிருக்காங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்டர்வியூ அதோட பேனல் மெம்பர்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேனல் மெம்பர்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து ஒவ்வொருத்தங்க என்ன 5 மினிட்ஸ் நடக்கும், சில பேருக்கு 10 மினிட்ஸ் நடக்கும், சில பேருக்கு 20 மினிட்ஸ் நடக்கும். ஸோ டிபெண்ட் ஆன் பேனல் மெம்பர்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பாப்புலேஷன் என்ன அப்படின்றத தயவு செய்து இது பண்ணிக்கோங்க. வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயல் ஒருத்தண்டாங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா நாளைக்கு போறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ நாளைக்கு போறவங்க வந்து இதெல்லாம் தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. சரிங்களா? ஸோ எத்தனை முனிசிபாலிட்டிஸ் இருக்கு, அதோட நேம் என்ன, அதே மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகாதார திட்டங்கள் சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஸோ அதை பத்தின கேள்விகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரலாக இருந்திருக்கு கொஸ்டின். ஸோ வேற என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத பாருங்க. மாநகராட்சி ஆணையர் நேம் சொன்னேன். அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து எத்தனை இருக்கு, உங்க இதுல வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையம், ஸோ உங்க கிராமத்துல இருந்து போயிருந்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா, இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு, சுகாதாரத்துறை அமைச்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜை தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒர்க்கிங் பர்சனா இருந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அனுபவம், ஸோ ஒர்க்கிங் பர்சனா இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்றத தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டாங்க. வேற யாரும் இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? தேங்க்யூ.